ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். மறுபடியும் உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். ஸோ எல்லாரையும் வந்து நம்ம ஸ்டூடியோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ஸோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா டிவைஸஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க்கிங் டிவைஸஸ் பார்ட் 2 இது. ஓகேங்களா, பார்ட் பின்னு சொல்லிக்கலாம், இல்லை பார்ட் 2ன்னு சொல்லிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து டெஸ்க்டாப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டெஸ்க்டாப் இல்லை ஒர்க் ஸ்டேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் நான் உங்களை ஒரே ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். என்னதுன்னா, இந்த வீடியோவில் ஒரு சில கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஃபஸ்ட் வீடியோவை லிங்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ யார் ஃபஸ்ட் வீடியோவை பார்க்கலையோ ப்ளீஸ் அவங்க அந்த ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துருங்க. யார் ஃபஸ்ட் வீடியோவை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து க்ளீனாக புரியும். ஸோ எங்கேயுமே இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க, பார்ட் ஏவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பார்ட் பி வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரியும். ஸோ பார்ட் பி வாங்க இனி கான்செப்ட்குள்ளே போகலாம். ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வச்சுக்கோங்க, பிரிச்சுட்டே இருங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ளே போயிடலாம். நம்ம இன்னைக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னது, நான் ஒரு பெண்ணில் எடுத்துக்கிறேன் விஷயக்காக. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஹவுஸ், ஹோம், ஆஃபீஸ், ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம். பிஸ்னஸ் பில்டிங்காக பார்த்தோம். நெட்வொர்க் க்ளவுட்ஸ் பார்த்தாச்சு, பிசிஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லேப்டாப். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேப்டாப் டீட்டெயில்ஸ். இதுக்கு இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கிறேன். லேப்டாப் பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா ப்ளீஸ் பிசிஸோட வெர்ஷனை பார்த்து வந்துடுங்க. நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். லேப்டாப் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வைஸ் லேப்டாப் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் கண்டிப்பாக. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு லேப்டாப் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? லேப்டாப் இல்லாதவங்களுக்கு லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணணும்னாச்சும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? பட் லேப்டாப்ஸில் எப்படி இருக்கும், என்ன பார்ட்ஸ் இருக்கும், எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக லேப்டாப்புக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ், மதர் போர்ட்க்கு மேலே இருக்கிற பார்ட்ஸ், இந்த டிஸ்கஷன் வந்து நான் ஆக்சுவலாக பிசி வெர்ஷன்லேயே பண்ணிட்டேன். அதாவது பார்ட் ஏலேயே பண்ணிட்டேன். ஸோ அதாவது சிபியூ பார்ட் ஏல எப்படி இருக்குமோ, மதர் போர்டுக்கு மேலே என்னென்ன பார்ட்ஸ், மதர் போர்டு காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருந்ததோ அதுதான் இதுக்குள்ளேயும் இருக்கும், லேப்டாப்குள்ளேயே. ஸோ இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மேபி லைக் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், ஏன்னா ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு கெட் அன் ஐடியா. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதுக்கு அந்த லேப்டாப்புக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ லேப்டாப் அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக வந்து எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெசன்டேஷன், விஷுவல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லேப்டாப்புக்கு இதுதான் பெஸ்ட் வே ஆஃப் விஷுவலைசிங் அண்ட் ரெப்ரசன்டிங் தி லேப்டாப். ஓகேவா? நீங்கள் நார்மலாக கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா ஃபைன், அது நீங்கள் எப்படி வேணால் வரைஞ்சி போர்டில் எப்படி வேணால் வரைஞ்சி மக்களுக்கு தெரிய வச்சுக்கலாம். ஸோ இது என்னுடைய பேசிக் திங். நான் இப்படி வரைகிறேன், ஸோ இது இப்படி தான் வரையணும். இது ரொம்ப கேவலமாக இருக்குது, இதை பார்க்காதீங்க. ஃபைன், அழைச்சிடலாமா? இதுவாக இதுவாக இருக்குது. ஃபைன், இது இருக்குதுங்க. ஸோ நான் என்னென்னா இப்படியும் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஃபைன், அதுலேயும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை ஃபாலோ பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகேங்களா? கான்செப்டில் போயிடலாம். லுக் அண்ட் ஃபீல் தான். ஸோ ஹவு அ லேப்டாப் லுக்ஸ் அண்ட் ஃபீல். ஓகேங்களா? ஸோ லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இன்சைட் காம்பனன்ட்ஸோடைய லுக் அண்ட் ஃபீல் நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இங்கே லுக் அண்ட் ஃபீல் நம்ம பேசும்போது டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட், ஃப்ரண்ட், பேக், இந்த லுக் அண்ட் ஃபீல் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட லேப்டாப் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறது வந்து ஐபிஎம் திங்க்பேட். ஓகேங்களா? இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஐபிஎம் திங்க்பேடில் வந்து மேக்ஸிமம் போர்ட்ஸ் இருக்குது, நிறைய போர்ட்ஸ், ஒரு தொலைஞ்சு போன நிறைய போர்ட்ஸ்லாம் இந்த ஐபிஎம் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இதுவை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டேன். என்னோடதில் எல்லாருமே ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் கூட இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஐபிஎம் திங்க்பேட் வெர்ஷனை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? கிரேட், ஃபைன். ஸோ எப்பயுமே நீங்கள் லேப்டாப் எடுத்தீங்கன்னா லேப்டாப்போட டாப் வியூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த லோகோ இருக்கும், கம்ப்யூட்டர் அந்த மேக்கரோட லோகோ இருக்கும், லெனோவோட லோகோ இருக்கும், டெல்லோட லோகோ இருக்கும், ஐபிஎம்னா ஐபிஎம் லோகோ, ஹெச்பினா ஹெச்பி லோகோ, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். கேஷ் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிறேன், நான் எந்த பிராண்டும் என்டோர்ஸ் பண்ணல இங்கே. இது பியூர்லி பேஸ்ட் ஆன் ஜென்ரல் நாலேஜ். கரெக்டுங்களா? ஃபைன்.
ஆப்பிள்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, நான் அது சொல்லவே இல்லை, நான் ஆப்பிள் லோகோ எங்கே இருக்கும் அப்படின்றது. கிரேட். வாங்க லேப்டாப்பில் எடுத்திங்கன்னா ஆன் டாப் ஆஃப் த திங் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது தெரியும். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேப்டாப்புடைய ஹெல்த் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெல்த் இண்டிகேட்டர் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு காம்பனண்ட்டுடைய இண்டிகேஷன்ஸ் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத் காம்பனண்ட் இண்டிகேஷன். இது ப்ளூடூத் மட்டும் இல்லை, வைஃபைக்காகவும் இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து உங்கள் பேட்டரியோடைய இண்டிகேஷன், பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுதா இல்லையா, எப்படி இருக்குது, அதாவது எப்படி சொல்கிறது, பேட்டரியில் வந்து லைட் இருக்கா, பவர் வருதா அப்படின்னு. இதில் லைட் இருந்ததுன்னா அது நார்மலாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ஆஃப் மூன் தெரியுதுங்களா, இதுதான் வந்து இண்டிகேட் பண்ணும். அதாவது உங்கள் சிஸ்டம் வந்து நார்மல் மோடில் இருக்கா, ஸ்டாண்ட் பையில் இருக்கா, ஸ்லீப் மோடில் இருக்கா, என்ன மோடில் இருக்குன்றத வந்து இந்த லைட் இண்டிகேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது விட்டுட்டு என்னுடைய லேப்டாப்பில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னதுன்னா அது இதுதான். இது வந்து ஹார்ட் ட்ரைவ் இண்டிகேட்டர், HDD இண்டிகேட்டர். என்னதுன்னா உங்கள் ஹார்ட் ட்ரைவ் ஒர்க் ஆகுதா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, லைட் எரிஞ்சுன்னா அதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இது மாடல்ன்றதுனால வைஃபைக்கு தனியாக ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணுன்னா வைஃபை ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக இது. இப்போ ப்ளூடூத் இருந்ததுனாலே வைஃபையும் எரிக்குதுன்னு அர்த்தம், வைஃபை வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் இப்போ அப்படி என்னோடய லேப்டாப்பில் இது தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது டாப் வியூ. நீங்கள் பாட்டம் வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டம் வியூவில் மெயினாக இந்த பேட்டரி லேட்ச் இருக்குது. பேட்டரி இதுதான் பேட்டரி. ஓகேங்களா? இதுதான் பேட்டரி. இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 2 லேட்ச் இருக்குது. ஒன் ஆஃப் த லேட்ச் வந்து எப்படின்னா நீங்கள் சும்மா ஸ்லைட் பண்ணிட்டா போதும். இன்னொரு லேட்ச் எப்படின்னா ஸ்லைட் பண்ணி ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? கிரேட். ஒரு லேட்ச் வந்து ஸ்லைட் பண்ணால் போதும், இன்னொரு லேட்ச் வந்து ஸ்லைட் பண்ணி ஹோல்டு பண்ணால் இந்த பேட்டரி வெளியே வரும். நீங்கள் புஷ் பண்ணி எடுத்துடலாம். பேட்டரி க்ளீன் பண்ணி திருப்பி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அது பொசிஷன் பண்ணுறோம். இது நம்ம புஷ் பண்ணலாம். இது என்னதுன்னா ரேம் ஆக்சஸ் பேனல். இந்த பேனல் ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே ரேம் இருக்கும். ஸோ ரேம் எப்படி பிசிஸில் இருந்ததோ அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரேமு பிசிஸில். அதுவே லேப்டாப்லன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். இதுவும் நீங்கள் அது மாதிரி தான் புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ஹார்ட் ட்ரைவும் இங்கே ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் வேறு டெஸ்க்டாப் நீங்கள் ஹார்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. கரெக்டுங்களா? இதில் ஹார்ட் ட்ரைவ் வந்து சின்னதாக இருக்கும், இந்த கைக்குள்ளேயே அடங்கிடும், அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் மெயின் பார்ட்டு. இந்த கான்செப்ட் டெஸ்க்டாப்லேயும் இருந்தது. இது வந்து அந்த ஒயிட் போர்ட்ஸ் இருந்ததுங்களா, 3 ஒயிட் போர்ட் இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் இது. ஓகேங்களா? அங்கே 3 ஒயிட் போர்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். டெஸ்க்டாப்பில் வந்து நிறைய டெஸ்க்டாப்ஸ் வந்து வைஃபை எனேபிள்டு கான்செப்ட்ஸ் இருக்காது. ஸோ அது வைஃபை எனேபிள் பண்ணணும்னா வைஃபை எனேபிள்டு NIC கார்டு வாங்கணும், NIC கார்டு வாங்கி அந்த ஒயிட் ஸ்லாட் மேலே ப்ளேஸ் பண்ணி நீங்கள் அதை வைஃபை எனேபிள் ஆகிக்கலாம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து அது மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது என்னதுன்னா டாக்கிங் கனெக்டர்னு சொல்லுவோம். ரொம்ப மைன்யூட் பிளேஸ், நிறைய பின் இருக்கும், பார்த்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது டாக்கிங் கனெக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டாக்கிங் கனெக்டர் எங்கே வச்சா இது யூஸ் ஆகும் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் இருக்கும். எப்படி இருக்கும், ஒரு பிரிண்டர் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு பிரிண்டர் மாதிரியும் இருக்கும். இப்போலாம் வந்து ரொம்ப சின்னதாக வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நார்மல் ஒரு ஸ்டிக் மாதிரி வருது, புக் மாதிரி வருது. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். இது வந்து டாக்கிங் கனெக்டரை வந்து டாக்கிங் ஸ்டேஷனில் அங்கேயும் இது மாதிரி ஒரு ஹோல் பின் இருக்கும். ஸோ அதில் கரெக்டாக ஃபிட் ஆகும்போது அதே மாதிரி கிளிக் அப்படின்ற ஒரு சவுண்ட் வரும். அப்படி வந்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுன்னா இருக்கும். எதுக்காக அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறது, உங்கள் லேப்டாப்பில் வந்து 2 USBs தான் இருக்குது. ஓகேங்களா? பட் உங்களுக்கு ஒரு 4 USB வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலைன்னா USB கனெக்டர்ஸ் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம், எக்ஸ்டெண்டர்ஸ் வாங்கிக்கலாம். பட் USB மட்டும் இல்லாமல் டாக்கிங் ஸ்டேஷனில் USBயோட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா ஈத்தர்நெட் போர்ட் 2 இருக்கும், ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸ் இருக்கும், HDMI, DVI எல்லா போர்ட்ஸும் அதில் இருக்கும். தனித்தனியாக அதுலேயும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்கிங் ஸ்டேஷன்லேயே எல்லாமே எக்ஸ்ட்ரா போர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சார்ஜ் பண்ணுறது எதை சார்ஜ் பண்ணணும்னா லேப்டாப்பை சார்ஜ் பண்ணக்கூடாது, டாக்கிங் ஸ்டேஷனில் தான் சார்ஜ் பண்ணணும். அதுக்குன்னு தனியாக சார்ஜர்லாம் அவைலபிளாக இருக்கும். ஒரு சில டாக்கிங் ஸ்டேஷனுக்கு தனியாகவே சார்ஜர்ஸ் கொடுப்பாங்க.
சார்ஜர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட லேப்டாப் அடாப்டரை நீங்கள் அது கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டாக்கிங் ஸ்டேஷனாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும், உங்கள் லேப்டாப்பை சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, கிரேட். வாங்க நம்ம இப்போ வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் பொசிஷன் போகலாம். இது ஃப்ரண்ட் ஆஃப் த லேப்டாப், இது பேக் சைட் ஆஃப் த லேப்டாப். ஓகேங்களா, ஃப்ரண்ட் மேக்ஸிமம் லேப்டாப்ஸில் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பீக்கர் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து இந்த மாடலுக்குரிய சிறப்பு. ஓகேங்களா, லேச்சஸ் இது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நிறைய மாடல்ஸில் அவைலபிளாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2 மாடல் இன்னும் சேல்ஸில் இருக்குது. ஒன்று வந்து டெல் லேட்டிடியூட் மாடல் ஒன்று சேல்ஸில் இருக்குது வித் லேச்சஸ். அதுக்கப்புறமா ஹெச்பி இன்னமும் சேல்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த எனக்கு மாடலோட டிஸ்கிரிப்ஷன் தான் தெரியல. பட் இந்த 2 மாடலும் வந்து இன்னமும் லேட்சோட வருது. லேட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்கள் லேப்டாப் இருக்குங்களே, லேப்டாப் வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த லேப்டாப்போட லிட் வந்து பேஸோட க்ளோஸ் ஆகும். எப்படி க்ளோஸ் ஆகும்னா, ஒரு லேட்ச் இருக்கும், அது போய் அதை ஹூக் மாதிரி போய் அது மாதிரி க்ளோஸ் பண்ணுவோம். அதாவது ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சும்மா டேப் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். எதுக்கு இதுனா அந்த ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, வேறு எதுக்கும் இல்லை. பட் இப்போத்திய மாடல்ஸில் இந்த லேப்டாப்ஸ்லாம் வரது கிடையாது. ஆமாம். ஸோ இது வந்து இன்னும் இல்லை, இது வந்து பெல்ட். ஓகேங்களா, இது பெல்ட் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இருக்காது, மேக்ஸிமம் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இருக்கும், சம்டைம் பேக் சைடில் இருக்கும். பட் ஃப்ரண்ட்டில் கூட நிறைய மாடல்ஸில் வருது. ஓகேங்களா, எதுக்கு இந்த பெல்ட் அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டெஸ்க்டாப்பில் வந்து ப்ராசஸரில் ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பேசிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அங்கே ப்ராசஸர் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா, கூல் டவுன் பண்ணுறதுக்காக. இங்கே கூல் டவுன் பண்ணுறதுக்காக ஃபேன் வச்சில்ல, ஃபேனுக்கு பதிலாக ஒரு தெர்மல் கண்டக்டர்னு ஒன்று இருக்கும், ஒரு சின்ன அயன் ராட் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப சீக்கிரம் சில்லுன்னு ஆகிடும் அந்த அயன் ராட். ஸோ அதனால இந்த ப்ராசஸர் எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் பண்ணுமோ அந்த ஹீட்டெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு கூல் ஆக்கிட்டே இருக்கும் ஏரியாவை. ஸோ மேக்ஸிமம் லேப்டாப்பில் ஒரு லேப்டாப் ஃபேன் ஒன்று இருக்கும். அந்த ஃபேன் வந்து ஹாட் ஏரை வெண்ட் அவுட் பண்ண வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அந்த வெளியில் தள்ளும்போது வெளியில் வர பிளேஸ் தான் இந்த வெண்ட்டுக்கிட்டே. ஓகேங்களா, மற்றபடி ப்ராசஸர் ஹீட்டை வந்து கூல் டவுன் பண்ணுறதுனா அங்கே ஒரு தெர்மல் கண்டக்டர் இருக்கும். ஸோ சின்ன அயன் ராட் மாதிரி இருக்கும், அதுதான் பக்கத்தில் பிளேஸாக இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப்பும் மேக்ஸிமம் பேக் சைடில் ஒரு லேப்டாப் பே பேட்ரி பே இருக்கும். அதுவும் நான் சொன்னேன் இந்த சொன்னேன், இந்த லேட்சஸை ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பேட்ரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்ரி வெளியே வரும். ஸோ வெளியே வர்றது வந்து இந்த வழியாக தான் வரும், நம்ம இந்த வழியாக தான் வெளியே வரும். ஓகே, கிரேட். ஹாய். ஸோ இது வந்து அடாப்டர் கனெக்ட் பண்ணுறது, பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் போர்ட். இது பேரல் போர்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பிரிண்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேரல் போர்ட். இன்றைக்கி இப்போல்லாம் நம்ம வந்து பிரிண்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பேரல் போர்ட்ஸ்லாம் நிறைய சிஸ்டம்ஸை வர்றது கிடையாது. கரெக்டுங்களா? இது ரைட் சைடு. லெஃப்ட் சைடு இதில் எதுவுமே இல்லை, ஏன்னா ரைட் சைட்லேயே மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடுது, அதனால லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ லெஃப்ட் சைடில் மேக்ஸிமம் இதில் ஒரு வெண்ட் இருக்குது, அவ்வளோதான். பெரிய வெண்ட் ஒன்று இருக்குது, ஏர் ப்ளோ அவுட் பண்ணுறதுக்காக பெரிய வெண்ட் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இப்போ ரைட் சைடு நம்ம இந்த சைட்லேருந்து வருவோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செக்யூரிட்டி கீ ஹோல்டு ஒன்று இருக்குது. செக்யூரிட்டி கீ ஹோல்டு அப்படின்றது பேர் தெரிஞ்சிருக்கு, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏன்னா இது செக்யூரிட்டி கீ ஹோல்டு எதுக்காகனா, உங்ககிட்ட ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கீ மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கீயை வந்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கீயை உள்ளே போட்டு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா லேப்டாப் வந்து லாக் ஆகிடும். லேப்டாப்பை டர்ன் ஆன் பண்ண முடியாது யாராலும். ஸோ அதுக்கு தான் இந்த செக்யூரிட்டி கீ ஹோல்ட். நீங்கள் திருப்பி டர்ன் ஆன் பண்ணி கீ அன்லாக் பண்ணி கொடுக்கணும். எப்படி நார்மலாக ஒரு கூட்டு சாவி யூஸ் பண்ணணும் அது மாதிரி தான் இது. ஓகே, குட். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஆப்ஷன். பட் இப்போ இது எடுத்துட்டாங்க, ஏன்னா நிறையா இன்பில்ட் செக்யூரிட்டி கீ ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதனால இது இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சது தான் யூஎஸ்பி போர்ட். சரிங்களா, இது யூஎஸ்பி போர்ட்.
நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகும், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்காக தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஓகேங்களா? கிரேட். தேங்க்ஸ். ஸோ அடுத்தது வந்து இந்த போட்டி மிஸ்ஸிங், இந்த போர்ட்ஸ்லாம் இப்போ இல்லவே இல்லை. இது எதுக்காகனா இப்போ நார்மலாக இப்போ கேபிள் டிவி இருக்குதுல்ல, அந்த கேபிள் டிவி இருக்கிற கேபிள் இருக்குல்ல, அந்த கேபிள் எடுத்துகிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்போ இருந்தது, இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து 2 போர்ட்ஸ். இந்த 2 போர்ட் நீங்கள் வந்து பாட்டியே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்காங்க நான் போட்டேன். ஓகே, இது வந்து RJ11 போர்ட், இது RJ45 போர்ட். RJ45 இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற போர்ட். RJ11 டைலப்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக, டைலப் மோடம் கனெக்ட் பண்ணுறதுக்காக அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ RJ45 நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ RJ45 பக்கத்தில் ஒரு இண்டிகேட்டர்ஸ் மாதிரி 3 லைட் எல்இடிஸ் இது தெரியுதுங்களா? ஸோ இது 3 எல்இடிஸ். இந்த 3 எல்இடிஸ் எதுக்குன்னா இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகா இல்லையா அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு பதிலாக இது இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு க்ரீன் கலர் எல்இடி தெரியும். ஒன்ஸ் நீங்கள் RJ45 கேபிள் நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா இந்த க்ரீன் கலர் எல்இடி எரிய ஆரம்பிச்சோம். எரிய ஆரம்பிச்சுன்னா இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் வந்து ஹெட்ஃபோன் அண்ட் ஆடியோ ஜாப் கனெக்ட் பண்ணுறது. இப்போ இதுவும் இல்லை, இது சிங்கிள் ஐ யூனிவர்சல் போட்டால் மாதிரி இருக்குது. இது ஹெட்ஃபோன் ஆடியோ ஜாப் உங்களுக்கு தெரியும், இதுக்காக பாட்டுக்கு கேட்கும், இது அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. இது இன்னொரு வெண்ட், வேறு வெளியே வெண்ட் அவுட் பண்ணி இருக்கிறதுக்காக இது வந்து பிசி ஸ்லாட். இந்த பிசி ஸ்லாட்டில் வந்து இப்போ இந்த பிசி ஸ்லாட்ஸ் இல்லை, நிறைய ஸ்லாட் இல்லை. ஏன் இந்த ஸ்லாட் இல்லைன்னா இது பதிலாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இது எதுக்காகனா ஒரு கார்டு மாதிரி இருக்கும், இதை இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இல்லை, இது இல்லை ஆக்சுவலாக. இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும். இது எல்லா பர்டிகுலர் எல்லா சிசிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் எல்லா டிவைசஸ்லையும் இந்த போர்ட் இருக்கும். இது RJ போர்ட்டுன்னு சொல்லுவோம், RJ45 போர்ட். எதுக்காகனா அந்த இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்காக. உங்கள் சிஸ்டமில் இப்போ RJ45 இல்லை, மிஸ்ஸிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி தனியாகவே ஒரு போர்ட் கம்பேட்டபிள் கிடைக்கும். என்னென்னா இதுக்கு ஒரு பேக்ஸில் ஒரு யூஎஸ்பி கேபிள் கனெக்டாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த RJ45 போர்ட் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து நிக் கார்டு சொல்லியிருந்தேன்ல, நிக் கார்டு, வைஃபை எனேபிள் நிக் கார்டு. அது ஆக்சுவலாக நான் பாட்டியில் காமிக்க முடியும். ஸோ அதனால இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த எல்லோ ஸ்ட்ரிப்ஸ் இருக்குதுங்களா, இதுதான் வந்து அந்த ஒயிட் அந்த போர்ட் மேலே உட்காரும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணி நம்ம வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? கிரேட். இந்த வீடியோடைய லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதில் ஏதாவது கான்செப்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஷோராக நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன மெயில் பண்ணலாம், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம். என்ன சோஷியல் நெட்வொர்க்கில் எங்கே வேணால் நீங்கள் என்ன பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக இல்லை. ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து என்னுடைய சேனலுக்கு போங்க, அபவுட் அப்படின்ற செஷனில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? கிரேட். நான் உங்கள் எல்லோரையும் அங்கே வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா. கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து இந்த ஹோம் ஆஃபீஸ் நெட்வொர்க், பில்டிங், க்ளவுட், பிசி, லேப்டாப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோன், வாய்ஸ் இல்லை அவாயான்னு சொல்கிறீங்களா, அதுதான். அடுத்த வீடியோ வந்து ஃபோன் இல்லை அவாயா பற்றி இருக்கும். கிரேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் அமைதியாக என்ன உட்காந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்காகவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, ப்ளீஸ் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு மட்டும் பண்ணலாமா வேணாமான்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் உடனே போய் சேவ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் எப்போ ரெஃபர் பண்ணுமோ ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நான் வீடியோ வேறு ஓப்பன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்க வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் நான் வீடியோ நேரம் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்க விருப்பப்படுறேன். தேங்க்யூ, பாய்.